கிச்சனில் அதிக நேரம் நிற்காம ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுமே பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததுமே பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மசாலாவும், அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாஸ் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் சிக்கன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? பேச்சுலர்ஸ் எல்லாமே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. நல்லா மழை பெய்யும்போது கூட இந்த மாதிரி சிக்கன் எடுத்து செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கனுக்கு சாதம், சப்பாத்தி எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே தனியாக கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா, சுட சுட சாதம் போட்டுட்டு சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிட்டேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.